வணக்கம் கடகராசி நண்பர்களே. ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ராகு கேது இந்த மாசத்துல பெயர்ச்சி ஆக போகுது. 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் இவ்வளோ நாள் இருந்தார். இப்போ 8வது ராசிக்கு அவர் வரப்போகிறார். அதனால ஏற்படக்கூடிய சாதகமான சூழ்நிலை அல்லது பாதகமான சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ராகு கேதுக்கள் எப்பயுமே மிகவும் வலிமையான கிரகங்கள். ராகு பகவான் பார்த்து ஒருத்தரை முன்னேற்றணும்னு நினைச்சா அவங்கள ஒரு வருடம் 2 வருடத்திலேயே மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றி விட்டுரும். நம்ம நினைச்சு பார்க்காத லெவல், எட்டாத உயரத்தை போய் எட்டிப்படுவோம். அவ்வளோ வேகமாக அது வேலை செய்யும். அதே மாதிரி அது நம்மளை கவுத்தணும்னு நினைச்சிருச்சுன்னா, கவுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் அது இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் 2 வருஷமெல்லாம் அதுக்கு தேவைப்படாது. கவுத்துறதுக்கு 2 நாள் போதும். 2 நாள்லயே நம்மளை ஜோலி முடிச்சிடும். வாழ்க்கையவே கவுத்து விட்டுரும். அவ்வளோ வேகமான ஒரு பிளானட் தான் ராகு. இப்ப இவ்வளோ நாள், கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 வருட காலம் உங்களுக்கு ராகு பகவான் 9வது ராசியில் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருட காலம் 10வது ராசியில் இருந்தார். 10வது ராசியில் இருக்க 1.5 வருட காலமும் தொழிலையும் காலி பண்ணிட்டாரு. நிறைய பேருக்கு வேலையிலையும் பிரச்சனை பண்ணிட்டாரு. வேலையும் காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 9வது ராசிக்கு இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா வேலையும் நிறைய பேத்துக்கு இல்லை. வேலையும் காலி பண்ணிட்டாரு. வேலையிலையும் நிறைய பிரச்சனை, தொழிலையும் பண்ண முடியல, தொழிலையும் நிறைய சிக்கல். ஆக இந்த வேலை தொழில் இதில் தான் அடி நிறைய வாங்குது. வேலை தொழிலில் அடி வாங்கினாலே அப்புறம் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. வருமானமே வராமல் போயிருமே. வருமானம் வரலன்னாலே நமக்கு கஷ்டம் வந்துடும்ல. அப்போ கஷ்டம் வந்தால் என்ன செய்யும்? நம்ம கடன் காட்சி வாங்குற மாதிரியான சூழ்நிலை உருவாயிரும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கடன்காரனாக நம்ம உருவாயிரோம்ல. அதுக்கப்புறம் கடன் அடைக்கிறதுக்காக நம்ம போராடி சம்பாதிக்கிற பணத்தை பூரா அந்த கடனுக்கு கொடுத்துட்டு நிர்கதியாக நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நமக்கு வந்துடுது இல்லை. அந்த வேலையை யார் பார்த்தது அப்படின்னா இந்த ராகு பகவான் தான் பார்த்துருச்சுங்க. அப்போ சிக்கலுக்கு மேலே சிக்கல், சிரமத்துக்கு மேலே சிக்கலை ஏற்படுத்திருச்சு. அதே மாதிரி சிரமத்தில் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு. நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில் எதிர்பாராத அடிகளை கொடுத்துருக்கோம். மரண பயம்னு சொல்கிறோம்ல, அந்த மரண பயம் அப்படின்னா என்னன்னு காட்டக்கூடிய வேலையை தான் அந்த ராகு இவ்வளோ நாள் நமக்கு பார்த்துக்கிட்டே இருந்தது. இப்போ வேலை அப்படின்னா எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காகவே வேலையை விட்டு நம்மளே வர்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும். இல்லைன்னா கம்பெனிக்காரனே வெளியேற்றிடுவா. இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் போடுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அல்லது வேலை பார்க்குற இடத்துல பயங்கர டார்ச்சராக இருக்கும். நிம்மதியே போயிடும். நமக்கும் மேலதிகாரிகளுக்கும் பெரிய அக்கப்போராக இருக்கும். பார்த்துக்கங்க. இதனாலேயே வேலைக்கு போகவே தோணாது. அதுக்கப்புறம் வேலை போயிடும். வேலை போயிட்டால் மறுபடியும் வேலை கிடைக்குமா? உடனே டக்குன்னு வேலை கிடைக்காது. அப்புறம் எந்த ஒரு வேலையும் செட் ஆகாமல், எந்த ஒரு தொழிலும் செட் ஆகாமல் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே அலையிற மாதிரி வந்துடுது இல்லை. அப்படி தான் நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு. அல்லது சுற்றிக்கிட்டே அலையலைன்னா கூட, வேலை கிடச்சிருந்தா கூட, வேலை ஓட்டிக்கிட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கடன்காரனாக கண்டிப்பாக அதை ஆக்கி இருந்திருக்கும். ஒரு சில நேரத்தில் சிலருக்கெல்லாம் பொருள் போட்டு தொலைஞ்சு போயிருந்திருக்கும். சிலருக்கு சொத்து சுகமே காலியாக இருந்திருக்கும். அல்லது சிலருக்கு உறவுகளை இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தினது அந்த ராகு தான். தொழில் ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டா இப்போ பல தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது 2 தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு தொழில் கெட்டு போகும், ஒரு தொழில் ஆனால் நல்லா இருக்கும். அப்போ நல்லா இருக்கிற தொழிலை வச்சு எப்படியோ முன்னேறிடலாம். அப்போ நல்லா இல்லாத தொழிலை நம்ம விட்டுறலாம். ஆனால் ஒரே தொழில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. தொழிலை விட்டுட்டு நம்ம அலையிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி உங்களுடைய தந்தை இருக்காருல்ல, தந்தை கூட கருத்து வேறுபாடு வர்றது, தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, தந்தைக்கு கண்டம் வர்றது, தந்தை நமக்கும் தந்தைக்கும் சண்டை வர்றது, எதிர்ப்பு வர்றது,
வாக்குவாதங்கள் வர்றது, வாய் பேச முடியாம இருக்கிறது, அல்லது தந்தையை டோட்டலாவே நம்ம இழந்துட்டு நிக்கிறது, இந்த வேலையை பூரா யார் பாப்பா? இந்த ராகுவே ஏற்கனவே பார்த்துருந்துருக்கும் நிறைய பேத்துக்கு. அதனால மிகப்பெரிய நஷ்டங்களை வந்து அவர் கொடுத்துட்டார். சரி, இப்ப ராகு கேது பேச்சு வருது, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்ப்போம். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, என்னத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். 9வது ராசியை விட்டு விலகுனாலே வேலையில் இருக்க பிரச்சனை விலகுங்க. அப்ப இனிமேல் வேலையில தொந்தரவு இருக்காது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய தந்தை கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகிரும். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா கூட விலகிரும். ஒரு சிலருக்கு தந்தையே இல்லாமல் கூட போயிருப்பாங்க, இல்லாமல் போனவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தந்தை இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தால் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதெல்லாம் சரியாயிரும். ஸோ இனிமேல் வந்து பிரச்சனை வராது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த விசா கிடைக்காம இருக்கிறது, வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நடக்காதவங்களாம் இருந்திருக்கும் ஏற்கனவே, அதெல்லாம் வந்து இனிமேல் நல்லா நடக்கும். அப்போ வெளிநாடு போகிறதுக்குடைய வாய்ப்புகள் கிடைக்கும், விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதே போல தொழில் ஸ்தானமும் அப்படிதான். தொழிலையும் இனிமேல் எந்த இடைஞ்சலுமே இருக்காது. தொழில் வந்து ரொம்ப அருமையாக போகும், ரொம்ப சிறப்பாக போகும். அப்போ மீண்டும் ஒரு தொழிலில் ஒரு மறுமலர்ச்சி சுயதொழிலில் உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகும். அதனால இனிமேல் இந்த ராகுனால ஒரு ஏற்றமான காலத்தை கண்டிப்பாக வந்து நம்ம சந்திப்போம். இடைஞ்சல் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது, ஆனால் கொஞ்சமாவது இருக்கும், இல்லாமல் போகாது. ஆனால் ராகு கேது பேச்சினால அதிகபட்சமான நன்மைகள் தான் நமக்கு உருவாகுங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, ராகு நன்மைகள் மட்டுமே பண்ணுமா? இப்போ நான் சொன்னதை கெடுபலனே பண்ணாதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. கெடுபலனும் லைட்டாக பண்ணதா செய்யும். ஏன்னா ராகு பகவான் வந்து 8வது ராசிக்கு தானே வர்றாரு. அப்போ 8வது ராசிக்கு வந்தால் சிலருக்கு வந்து அல்சர் வரும், வயிற்று வலி வரும், அல்லது ஒரு சிலருக்கு இந்த கட்டி மாதிரியான நோய் நொடிகள் வரும், ஏதோ ஒரு விதத்தில் அந்த தடங்கள் இருக்கிற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு இந்த திருமணத்தை வந்து லேட் பண்ணி விடும், அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விட்டுரும், அல்லது வேறு உறவுகளில் தகாத உறவுகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு சிலருக்கு லவ் மேரேஜை வந்து உருவாக்கி வீட்டில் வந்து எதிர்ப்பை வந்து உண்டு பண்ணி விட்டுரும். வாகனத்தில் பார்த்து போகணும், கீழே தள்ளி விட்டுரும். இந்த மாதிரியான நெகட்டிவான வேலையும் அந்த ராகு செய்யும். கேது பகவானை எடுத்துக்கிட்டா 3வது ராசியில தான் இருந்தார். ஏதோ ஒரு லெவலுக்கு இன்னைக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கேது 3ல் இருக்கனால தான். ஏன்னா கேது 3ல் இருந்தால் எப்படியும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் நம்மளை கொஞ்சம் வாழ வச்சிடும். அப்படிப்பட்ட கேது பகவான் 2வது ராசிக்கு வர்றார். என்ன பண்ணுவாருன்னா இனிமேல் ஒரு சிலருக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது வீட்டுக்குள்ளே யாராக இருக்கட்டும், தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு சிலர் பிரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்கும். பிரிஞ்சு போகிறதுனா ஏதாவது வேலைக்காக கூட பிரிஞ்சு போகிற மாதிரி வரலாம் கணவன் மனைவி. ஆனால் அப்படி வேலைக்கு பிரிஞ்சு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்போ குடும்பத்தில் சண்டையும் வராது, அதே மாதிரி வருமானமும் நல்லா இருக்கும். வருமானத்தில் வந்து உங்களுக்கு குறை இருக்காது. அதே மாதிரி கேது 2ல் இருக்கிற போது கொஞ்சம் வருமான தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும் எப்பயும். ஆனால் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற போது அந்த வருமான தட்டுப்பாடுங்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளவா வந்து இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தனி குடித்தனம் போகிற மாதிரியான வேலைகள்லாம் செய்யும் கேது பகவான். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து கூட்டு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வந்துச்சுன்னா தயவு செய்து போயிருங்க, வேற வழி இல்லை. அப்படி போனீங்கன்னா தான் ஓரளவுக்கு குடும்பத்தை வந்து கரெக்டாக நம்மளால் கொண்டு போக முடியும். குடும்பத்தில் கூச்சல் குழப்பம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, வருமானம் வந்து நல்லா இருக்கும். ஸோ வருமானத்தில் தடங்கள் இருக்காது, சிக்கல் இருக்காது. அப்படிங்கிற போது நம்மளுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமா நாமளே அமைச்சுக்கலாமா? அமைக்கலாம், அமைச்சு கொடுக்கும். அதனால இந்த ராகு கேது பயிற்சியினால இப்ப நான் சொன்ன மாதிரியான பலன்கள் தான் அதிகமாக நடக்கும். என்னையை பொறுத்தளவு எப்பயுமே உங்களுக்கு நல்ல பலனாக இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பேன், கெட்ட பலனாக இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா 2 பலனையுமே நான் சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு அது சரியாக வரும். நீங்கள் சங்கடப்படுவீங்கிறதுக்காக நான் சில பலனை நெகட்டிவான பலன்கள்லாம் மறைச்சேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெரிய தொந்தரவாக வந்து முடியும். நல்லதோ கெட்டதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. அப்போ நல்லது நடக்கிறதா இருந்தால்
சந்தோஷப்படலாம், விட்டுறலாம். சரி, இந்த விஷயம் நல்லது நடக்க போகுதுன்னு விட்டுறலாம். ஆனால் கெட்டது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். அதோட அந்த கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்கிறத எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் நமக்கு வரும். அதனால எப்பயுமே நல்லதையும் தெரிஞ்சுக்குங்க, கெட்டதையும் தெரிஞ்சுக்குங்க. அப்படின்னா தான் வாழ்க்கை ஒரு நல்ல முறையில் நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி நண்பர்களே.